இன்றைக்கி வந்து இந்த படம் பொருளாதார ரீதியாக பெருசாக சம்பாதிச்சிச்சா அப்படின்னா இல்லை. என் தயாரிப்பாளருக்கு லாஸ் தான். தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம், ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது. அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தம்பிகளுக்கு முதல்ல நன்றி சொன்னோம். ஏன்னா எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல சவுந்தர் இருப்பான். அவன் இருக்கானாலே அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போது கரண்ட்டில் நடந்த விஷயம் வரைக்கும் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கணேஷ் வந்து நான் சீரியல் பண்ணும்போது முதல்ல நான் டைரக்ஷன் பண்ணும்போது ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதுலேருந்து என் கூட பயணிச்சிட்ருக்கான். கணேஷ் ரொம்ப நன்றி. எங்கள் இயக்குனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து என்னை அதுக்குள்ளே பொருத்தி பார்த்து நான் சரியாக இருப்பேன் நம்பி என்கிட்ட கொண்டு வந்து அதை எடுத்து அதை இந்த இடத்து வரைக்கும் ஒரு 5 கோடி நிமிஷம் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த படைப்பில் பணியாற்றின உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், ஏன்னா இவரோட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எழுப்புவார் அவங்கள. ஆமாம், ஒரு நாள் நடந்துச்சு. ஷொட்ரெல்லாம் போட்டிருக்கணும். ஷொட்ரு யார்ட்டடா சொன்னேன், உன்ட்ட தானடா சொன்னேன். என்கிட்ட சொல்ல சார்ன்றான். உன்ட்ட சொன்னேண்ணா, இல்லை சார் என்கிட்ட சொல்ல. மொத்தமே 4 பேர் தானடா, இந்த 4 பேர்ட்டையும் கேட்டால் என்கிட்ட சொல்ல அப்போ நான் யார்ட்டடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துருந்துச்சு. ஒரு பேரன்பான ஒரு இயக்குனர், அவரோடு பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு நண்பர், அற்புதமான என் நண்பன் ரவி, வாங்க மேலே வாங்க நண்பர் ரவி. ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதை அப்படியே தன் தோளில் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணப்படுற ஒரு நண்பர். வாங்க உட்காருங்க, இந்த இதில் உட்காருங்க. இங்கே இருக்கு நண்பா, இங்கே வாங்க, இதில் உட்காருங்க. உட்கார் பாப்பா, நீ இங்கே உட்காரா. சிவானி இங்கே வா சிவானி. நண்பர் ரவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜி வந்து அந்த படத்தை கை வைக்கலைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஏன்னா நிறையா முலாம்பூசி பேசுவாங்க, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இந்த படத்தால் பெரிய பெருமை. பார்க்குறவங்க அழுதாங்க, கட்டி பிடிச்சாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிச்சு, எல்லா பெருமையும் கிடச்சிது. இதெல்லாம் நடந்தது ஜியினால தான். ஏன்னா தம்பி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சாய் வந்து ரொம்ப, அதாவது என்ன, ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்றாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் பார்த்தேன், இந்த இதுதான், ஒருத்தன் பையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், எங்கேயோ பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த படம் முடிஞ்சிருச்சா? அவன் முடிஞ்சிருச்சா தம்பி, ரெடியாக இருக்குது, நான் பார்க்கலாமா, பாரு. அவன் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது தான் இது வந்து ரிலீஸை நோக்கி நகர்ந்தது. இப்போ இந்த 5 கோடி நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்கு. ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணுன்னாலே சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு. அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி, அப்படி நகர்த்தி இருந்து இங்கே இவ்வளோ நம்மளை பரபரப்பாக இயக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதய சித்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வினோதய சித்தம் முடித்தோடனே நான் முடிவு பண்ணேன், இதுக்கு தான், இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறைவு வந்தது. அந்த ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் என் ப்ரொடியூசரை சொல்லணும், ரவி சார் வந்து சிரித்த முகமாக, அவ்வளவு சந்தோஷமாக. எனக்கு அவர் தான் ப்ரொடியூசர்னே ரொம்ப நாளைக்கு தெரியாது. செந்தில் தான் வருவான், செந்தில் தான் பேசிகிட்டு இருப்பான். நான் வந்தாலே தள்ளி அந்த பக்கம் போய் சைடில் நின்று சிரித்த முகமாக ஒருத்தர் நிற்பார். நம்ம பார்த்தா வணக்கம் போட்டு அவரும் போடுவார். யார் இது அப்படின்னு கேட்டால், சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர்னாரு. அப்படி அறிமுகமாச்சு. செந்தில் தான், என் தம்பி செந்தில் தான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் எக்ஸிக்யூட் பண்ண வச்சது. செந்திலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார்.
இன்றைக்கி வந்து இந்த படம் பொருளாதார ரீதியாக பெருசாக சம்பாதிச்சிச்சா அப்படின்னா இல்லை. என் தயாரிப்பாளருக்கு இது லாஸ் தான். ஏன்னா செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார். ஃபுல் பிபியில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்திருக்கான். கண்டிப்பாக சொல்கிறேன் ரவி சார், இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது. குறிப்பாக நான் பிடிச்ச கையை விட மாட்டேன், உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன். ரவி சார் தைரியமாக இருங்க, இருப்பேன், கூடவே தான் இருப்பேன். இது நடக்கும். ஏன்னா இந்த படத்தில் காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும். 5 கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 பைசா, ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா அப்படின்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு. உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் நடந்துச்சு. அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா, இந்த வெளியீடில் ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த படத்தை கொன்னுது. என் படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்பேன் அவர்கிட்ட, ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் தேட்டரில் இல்லையே. தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம், ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது. அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான், அடிகள் தான், வலிகள் தான். ஆனால் படைப்பு நல்லா இருக்குது. பரவாயில்ல, பார்ப்போம். சினிமா தானே, இவ்வளோ சக்தி கொடுத்துருக்குல்ல. உண்மையாக இருக்கவங்கள சினிமா என்றைக்குமே விடாது. ஏன்னா என்கிட்ட விஎஸ் ராகவன் சார் சொல்லுவார், அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு 72 வயசு. என்கிட்ட சொல்லுவார், உள்ளே வந்தோடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி, பாடத்தை கொடுத்துருங்க அப்படிம்பார். பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறாரு சார், கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்னை நானே தண்டிச்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையை பிடிச்சி சொன்னார், நீ உண்மையாக மட்டும் இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை தான் நான் நம்புகிறேன். இந்த 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 செகண்ட் வரைக்கும் நம்புகிறேன். நல்ல படைப்பு எடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம், ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம். ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளிவரும்போது இல்லை. இன்றைக்கி ஜீயில் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, போய் சேர்ந்துருச்சு. அதாவது எடுத்தவருக்கும் பெருமை, நடித்தவங்களுக்கு பெருமை, எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை? சினிமா காப்பாற்றும் நம்புகிறோம். கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும். ரவி சார் தைரியமாக இருங்க, வரேன், இன்னொரு 1 வாரத்தில் வரேன் உங்களை சந்திக்க, ஹைதராபாத்தை சந்திப்போம். இது ஒன்று செய்யும், ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்கில். அதையும் தாண்டி நான் உங்கள் கூடவே நிற்கிறேன். வாழ்க, வெல்வோம், வெல்வோம். எல்லோருக்கும் வணக்கம். வெறும் மாணிக்கத்தை திருமாணிக்கமாக மாற்றினதில் மிகப்பெரிய பங்கு நம்ம கணியனுக்கு உண்டு. ஆமாம், ஏன்னா முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வந்து அவர் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து ஹைதராபாத்தில் பவன் கல்யாண் சார் வச்சு டைரக்ட் பண்ணிக்க சூழலில் வந்து நான் கதையே அவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டு அவர்கிட்ட போய் சொல்லி அந்த 20 நிமிஷம் 2 மணி நேரம் ஆகி, அந்த 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி ஒரு திரைப்படத்துக்கு அவர் வந்தார். ஸோ அந்த நெருக்கடியான சூழலில் இந்த கதையை நம்பி என்னை நம்பி வந்ததுக்கு இந்த சமயத்தில் இந்த வெற்றிக்கு அவர் தான் முதல் காரணமாக நான் சொல்லுவேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வந்து ஜிபிஆர் ரவிக்குமார் ஹைதராபாத்தில் இருக்கார். இதோட தெலுங்கு பதிப்புக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அவர் பல கதைகள் கேட்டார். பல கதைகளில் வந்து மற்ற கதைகளாக எனக்கு வந்து வெறும் நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனால் இந்த கதை உங்களுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னார். அதுதான் இன்றைக்கி படமாக வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. அவருக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்த்துருப்பீங்க, வெற்றி பெற்றுள்ள பார்த்துருப்பீங்க. இது வந்து உள்ளேருந்து இதயத்திலேருந்து அவங்களுடைய மெமரியிலேருந்து வரக்கூடிய ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அவங்களுடைய கடந்த கால அப்பாக்களை, அவங்களுடைய இழந்த உறவுகளை, நண்பர்களை இந்த படத்தும்லாம் ஞாபகப்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 5-6 நாளில் வந்து எனக்கு வெளிநாட்டுக்குள்ளே நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாவில் உங்கள் நம்பர் கொடுங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க கனெக்ட் பண்ணி நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. எல்லாருமே இந்த படத்தை வந்து நாங்கள் எங்கள் குழந்தையோட பார்ப்போம்,
எங்கள் சொந்தக்காரரை பார்ப்போம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து நம்ம தேட்டரில் கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓடிடியில் ரிப்பீட் ஆடியன்ஸை வாங்கி தந்த படம் இந்த படம் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கைத்தட்டல் கட்டலாம் எல்லாரும். அந்த மாதிரி இந்த நிறைய மேஜிக் நடந்திருக்குது. ஒரு இன்னமும் ஈரமும் இன்னமும் கருணையும் இன்னமும் வந்து நம்மகிட்ட இருக்குன்றது அந்த படத்துடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை திரும்ப திரும்ப பாருங்கள், நீங்கள் கொண்டுட்டு போய் சேருங்க. அதுதான் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு விளக்கம் செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது நம்புகிறேன். இங்கே உட்காந்து ப்ராம்ப்டி கொடுத்துட்டே இருக்கார், பேசணுமா கணியனே. இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக அவர் பெரிய டைரக்டர் அப்படிலாம் மறந்து பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி அங்கே வந்து அவர் அப்படி இருப்பார், வெறும் நடிகனாக இருப்பார். ஒரு ஃப்ரேம் கூட வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒரு டைரக்டர் என்கிட்ட நடந்ததே கிடையாது. ஒரு சகோதரனா ஒரு நண்பனாக அவர் நடந்து கையை பிடிச்சி என்னதான் வந்து அவர் வந்து வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது கையை பிடிச்சி நான் இன்ன வரைக்கும் கூட்டிட்டு வர்றாரு. அடுத்தடுத்தும் அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருப்பார் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் அத்தனை பேர் திரும்ப நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா எனக்கு ஜிஃபைல போய் உட்காந்து பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் மாணிக்கம் இல்லை திருமாணிக்கம் படத்தில் நான் நடிக்கலை, எந்த வேலையும் செய்யலை. ஆனால் அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே. காரணம் இப்போது தங்கம், வைரம், பிளாட்டினம், முத்து, பவளம் ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருளுக்கு விலை இருக்குது. விலை ஏதோ ஒரு விலை இருக்கும். இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிறேன்னா, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை. அதுக்கு முன்னாடி நான் இயக்குனர் பற்றி பேசி ஆகணும். எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா, நான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து போராட்ட களத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து எப்போவுமே அக்கறையாக கேட்டு நீ பாதுகாப்பாக இருக்கியா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்குறதுல ஒரு 2-3 பேர். ஒன்று விஜய் சேதுபதி, 2வது கார்த்திக் சுப்பராஜ், 3வது நந்தா பெரியசாமி. எனக்கு யாருன்னே தெரியாது, அப்போ பழக்கமே கிடையாது. என் நம்பரை வாங்கி என்னை வந்து நலம் விசாரித்த இந்த 3 பேரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமி நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அதனாலே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்டா, உன்னுடைய உண்மையான உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்கார். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவர் ஒரு பத்திரிகை துறையில் மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து, பத்திரிகை ஆசிரியராக இருந்து, அதுக்கப்புறம் கதையாசிரியராக, அப்புறம் உதவி இயக்குனர். பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்குது அவருக்கு. பல கஷ்டங்களை கடந்து, இன்னல்களை கடந்து, எல்லாமே கடந்து வரணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதெல்லாம் தாண்டி கூட சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயித்த பல இயக்குனர்களில் நந்தா பெரியசாமி அண்ணனையும் பார்க்குறேன். அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதன் மூலிமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம், அது வந்து தாப்சி நடித்தாங்க, ஹிந்தியில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. சேம் இதே ஜி5ல 100 மில்லியனா, அது 100 ஏதோ கரெக்டாக தெரியல, அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஒரு தமிழன் ஒரு மும்பையில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஆளுமையான கதையாசிரியராக இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அண்டு தொடர்ந்து நான் அவரோட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டையும் கேட்டுகிட்டே இருக்கேன். நான் வந்து சொல்லுவேன், அடுத்த படத்தில் நான் இல்லைன்னா நீங்கள் கொலை கேஸில் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மிரட்டி தான் அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா ஆனந்தம் விளையாடு வீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாளம், பெரிய கஷ்டம். ஒரு 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 விஷயத்தை நான் கண்டிப்பாக அண்ணனை பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு 15-20 ஆக்டர் இருக்கோம். சேரன் அண்ணன், சரவணன் அண்ணன், பருத்திவீரன் சித்தப்பு, கௌதம் கார்த்திக், அந்த பொண்ணு ஹீரோயின், ஏகப்பட்ட பேர். எனக்கு டக்குன்னு பேர் வரல. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும். திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழலில் வந்து ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து சரவணனுக்கு வந்து சுகர் ஷூட்டப் ஆகி பயங்கரமாக சீரியஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டார். எப்படி எடுக்கிறதுனே தெரியல. கொரோனா டைம் வேறு, ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம். அவர் இல்லாமல் எந்த சீனுமே எடுக்க முடியாது. ஒரு நாள் ரூமில் சும்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறார், பேக்கப் பண்ணிட்டு போவோம்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார். இல்லை முடியாது, எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாது, இவ்வளோ டேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ஷூட் பண்ணலான்னு சொல்லி டூப் வச்சு ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எப்படி சீட் பண்ணி அதை திருப்பி எப்படி மேட்ச் பண்ணார்னே படத்தை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, என்னங்க எப்படி எடுக்கிறீங்க, சரியாக வருமா கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது. பட் அது படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை.
அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா பெரியசாமி அவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்து எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போது சினிமா பற்றியே பேசும்போது சினிமா நடிகர்கள் பற்றி வேணால் பேச முடியும், நடிகர்கள், இயக்குநர்கள். அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். சமுத்திரக்கனி என்னன்னா நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்ஷனரியில் வச்சுக்க வேண்டியதான். நம்பிக்கை, ஒழுக்கம், எப்படி வாழணும், அன்போடு எப்படி வாழணும், அறத்தோடு எப்படி வாழணும்னா சமுத்திரக்கனி அண்ணன் அப்படின்னு ஒரு நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், அது அவ்வளோ அழகாக கடைபிடிச்சு போகிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிரமம். எல்லா நேரத்துலையும் நம்ம அது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அது பயணிச்சுட்டு ஜெயிக்கிறது அதை விட சிரமம். இப்போது அண்ணன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போகிறீங்களாண்ணா? ஸோ இன்னும் போகணும். இது லாங்குவேஜ், கலைஞனுக்கு லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. அதனால எங்கே வேணால் போகலாம். ஆனால் ஆமாம், அல்ல அந்த பேரியர் சொல்லணே, இந்த நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை கிடையாது. ஏன் இப்படி பாலா ஏங்க, அதான் இந்தியனாக இருந்து ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லை, தேவைப்படுறவங்க கற்றுக்கிட்டோம். இது கலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, மொழி, இனம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போகணும். எப்படி விஜய் சேதுபதி போகணும், தனுஷார் போகும்போது நான் சந்தோஷப்படுறோம்ல, அப்படி எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி போகும்போது நாங்கள் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி தான். அந்த படத்தில் நடிக்கும்போது உண்மையிலே நான் 3 வாட்டி பார்த்தேங்க அந்த படத்தை. 3 வாட்டி பார்த்துட்டு 3ஆவது தடவை இவருக்கு தேட்டரில் கூப்பிட்டு வச்சு மாலையை போட்டேன். 2 பேருமே கூப்பிட்டு, அண்ணன் அவைலபிள் இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், பிஸியாக இருந்தார். டேரக்டரை கூப்பிட்டு தேட்டர்லேயே வச்சு முடித்த உடனே அந்த இடத்துலேயும் மாலையை போட்டு ஒரு வேலை நான் பண்ணேன். ஏன்னா ஐயோ ஒரு ஃப்ளோ போச்சே. இங்கே பாராட்டுவதற்கு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குநர்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமாண்ணே. ஏன்னா இந்த மாணிக்கத்தை பற்றி பேச வேண்டியது அவ்வளோ இருக்குது, கணியனை பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்குது. இந்த பாராட்டுது இருந்ததுன்னா என்னதான் சம்பளம் நம்ம வாங்குகிறோம், என்னதான் படம் ஹிட்டுன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருப்போம். யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா, ஏய் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக நடிச்சிருக்க, படம் ஹிட்டு செம்ம, அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு, அந்த கைத்தட்டு விசிலை கேட்குறதுக்கு எல்லா கலைஞர்களும் காத்து கொண்டிருப்போம். அப்படி அந்த பாராட்டை நேரடியாக போய் பாராட்டும்னு நான் நினச்சேன். இந்த 2 வருஷமாக நான் என்னோடய ட்ரஸ்ட்லேருந்து அது ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். முதல் முறையாக கருடனுக்கு, சூரியனனுக்கு போய் பாராட்டினேன், நேரடியாக போய் பாராட்டினேன். அடுத்து அமரன் டைரக்டர் போய் நான் பாராட்டினேன். அடுத்து அண்ணனை போய் பாராட்டியிருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் கனெக்ட் ஆகும்போது நான் பாராட்டுக்காக மற்ற படத்தில் கம்பேர் பண்ணல. ஸோ பாராட்டு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நான் ஏங்குறேன், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அதை நான் கொடுக்குறேன். இப்போது அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சமுத்திரக்கனி அண்ணன் நான் லண்டனில் இருக்கும்போது அவர் மதுரைன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும், இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும் அவர் ராஜபாளையம். அப்போது நான் நினச்சிப்பேன், ஓகே சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் அண்ணன், நம்ம சவுந்தரராஜா சா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், வேலை செஞ்சேன். என்னுடைய ஆசையை அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன், வேலை செஞ்சேன், அவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாமே எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கலைஞர்களையும் நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாகவும் சரி, சொந்த வாழ்க்கை மூலியமாகவும் சரி, கனி அண்ணன், சசி அண்ணன், பாலா அண்ணன், இவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, பாரதிராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி. அதில் சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்வேன், நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு. ஸோ அந்த அங்கே ஆரம்பித்த வட்டம் சசி சமுத்திரக்கண்ணன் நம்ம மேலே இருந்த ஒரு லவ், காதல் எல்லாமே இன்னமும் குறையாமல் இருக்குது. இப்போயும் எங்கே பார்த்தாலும் அவரை தனியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ நான் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், வருவேன். இப்போ வாய்ப்பே இல்லை. எங்கே இருக்கார், இந்த ஃப்ளைட்டில் இருக்காருன்னு ஃப்ளைட்டில் இருக்கான்னு சொல்லுவார் மோகன் சந்திரன் என்ன கேட்டால். ஸோ இன்னும் சமுத்திரக்கண்ணன் நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். நம் தமிழ் படம் எல்லா இடத்துலையும் போய் சேரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நாசர் சார், இந்த படத்தில் எல்லாருமே ஒரு நல்ல சூப்பராக வேலை பார்த்தாங்க. நாசர் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் தான் எனக்கு நாசர் சாரை நடிப்பை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இதில் வந்து அப்படியே வாழ்ந்திருப்பார், ஒரு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். ஒரு 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 எனக்கு பார்த்தப்போ கடைசியில் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நான். சாய்பாபா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அந்த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு என்னை இப்போ நான் யோசிக்காமல் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு மாணிக்கம் வந்து அவ்வளோ பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பு எதுக்காகனா நேர்மைக்காக. எல்லா மனிதர்களும் அன்போடு வாழணும், அறத்தோடு வாழணும், நேர்மையோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும். முடிஞ்ச அளவுக்கு இதை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றத நானும் வலியுறுத்துகிறேன். இந்த படமும் அதுதான் வலியுறுத்துகிறது. பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்கள். இது வியாபாரத்துக்காக அல்ல, நம் வாழ்க்கைக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக. அண்ட் இது அகெயின் வியாபாரம் வந்தால்தான் நந்தா பெரியசாமி என்ன மாதிரி இன்னும் பெரிய 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 பட்ஜெட் படங்கள் பண்ணுவாங்க. நிறைய கதைகள், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புக்கு மிக மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.